யாருக்கு ஃபோக்கஸ் கிடைக்கும்? விஜய்க்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் கிடைக்கும். ஏற்கனவே தஞ்சாவூர்ல விஜய் அவர்கள் பேசிட்டு போனார். காலையிலேருந்து 6 மணிலேருந்து லைவ் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சொல்ல போனா முதல் நாள் நைட்லேருந்து நாளை விஜய் பிரச்சாரம் ஓடிட்டு லைவ்ல ஓடிட்டு இருக்கு. நானும் டச் பண்ணி வைக்கிறேன். ஆனால் நாளை காலையில் தான் மனசு வர போறாப்புல. இப்போ நான் லைவ் ஓடிட்டு பார்த்தா அதை பத்தி அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க லைவ்ல. அப்புறம் அடுத்த நாள் காலையிலேருந்து அந்த தஞ்சாவூர் பிரச்சாரம் போகிற வரைக்கும் அப்புறம் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அந்த பையன் விக்னேஷ்கிற பையன் உடக்கிட்டாப்புல கொண்டு போனாங்க, எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டே இருந்தாங்களே ஓடிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு 10 மணி வரைக்கும் அவர் என்ன பேசுனாங்கிறது மட்டும் தான் டாபிக். சரி, அடுத்த 25 நாள் அந்த மனுஷன் வெளில வரப்போறாரு அப்படின்னா அடுத்த 25 நாள் இதான் நடக்க போகுது. இந்த மீடியாக்களுக்குலாம் வேற என்ன வேலை? அவங்களுக்கு தேவை டிஆர்பி. டிஆர்பி எங்கே கிடைக்கும்? ஸ்டாலின் முகத்தை காமிச்சா கிடைக்குமா? எடப்பாடி முகத்தை காமிச்சா கிடைக்குமா டிஆர்பி? விஜய் முகத்தை காமிச்சா மட்டும்தான் அந்த டிஆர்பி கிடைக்கும்னா அவர்கள் என்னனாலும் செய்வார்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் இது நமக்கு தெரியுது ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியாதா? அவள் என்ன செய்வாங்க தெரியாது. அதனால தான் முடக்கி வச்சிருக்காங்க. நாளைக்கு மட்டும் கிடையாது, இந்த பிரச்சாரத்துக்கு சரி, அதுக்கு பிறகு ஒவ்வொரு இட பிரச்சாரம் வில்லிவாக்கம் போகிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் இங்கே டெல்டா எல்லா இடங்கள்லையும் விஜய் அவர்கள் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாரோ அங்கெல்லாம் முட்டுக்கட்டை போடப்படும். இதெல்லாம் மற்ற தலைவர்கள்லாம் கிடைக்காதா? மற்ற தலைவர்கள்லாம் போகிறாங்க, யாருக்கெல்லாம் தடைகளை விதிக்க மாட்டாங்கன்னா அது சில வரைமுறைகள் இருக்குது. மற்ற கட்சிகள்லாம் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள். ஆனால் தாவேக்காங்கிறது இப்போ தான் பதிவு பெற்ற கட்சி அப்படிங்கிறது அதுக்கு சில வரைமுறைகள் இருக்குது. அதன்படி அதன் காரணமாக வச்சு இப்போ முடக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பிறகு ஸ்டாலின் எங்கனாலும் போகலாம், உதயநிதி எங்கனாலும் போய் பேசலாம், வேற எல்லாருமே எங்கனாலும் எடப்பாடி அண்ணாமலை யாராலும் பேசலாம். ஆனால் விஜய் பேசினா மட்டும் தடை விதிச்சிருவாங்க.